கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்தஜம்பூதபரக்ஷாரபக்ஷதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய லைஃப்பில் நிறைய விஷயங்களில் நம்ம ஜெயிக்கிறதுக்கும், நம்மளுடைய சம்பாத்தியத்துக்கும், நம்மளுடைய தொழிலுக்கும், நம்மளுடைய குடும்பத்திற்கும் எப்போ நல்லது, இன்றைக்கி நல்லதாக இருக்கா இல்லையா, இது போன்ற விஷயங்களை பல்வேறான நம்ம பார்த்துட்டுருக்கோம். குறிப்பாக ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக பார்த்துட்ருக்கோம். என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது பெங்களூரில் ஒருத்தர் சொன்னார், சார் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்ச காசில் ஒரு வீடு வாங்குகிறோம் சார். அந்த வீடு ஜாதகத்தை பார்த்து இப்போ வாங்கலாமா அப்போ வாங்கலாமாங்கிறோம். அது பார்த்ததுக்கப்புறம் நல்லா இருக்கா அப்படின்னு நான் பார்க்குறோம். அந்த பார்த்து சேமித்து வச்சது வீடு வாங்கலாம் அப்படிங்கிற டயத்தை நீங்கள் குறித்து கொடுத்தீங்க. உண்மையாகவே எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய விஷயம். வீடுங்கிறதே ஒரு பெரிய அதிசயமாக இருந்தது. எங்கள் கையிலெல்லாம் காசு இல்லை சார், ஏமாந்துட்டோம் சார், நிறைய ஏமாந்தோம் சார். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அதுலேயும் சில பேர் என்னை ஏமாற்றினாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சில வழிமுறைகள்லாம் கடைபிடிச்சி இன்றைக்கி நான் ரொம்ப நல்ல மாற்றத்தில் இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டுருக்கோம். நிறைய பேர் நம்மளுடைய அப்பாயின்மெண்ட்ஸுக்காக கேட்டுருக்காங்க. இப்போ புதிய முறை இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டுருக்கோம். கீழே இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புக்கிங் ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கும். முந்தி மாதிரி நம்ம ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத விட கீழே இருக்கக்கூடிய வெப்சைட்டில் இருந்துருக்கு. அதுலேயே ஸ்லாட்ஸ் அவைலபிள் இருக்க, நீங்களே பார்த்து அதை புக் பண்ணிக்கலாம். இன்றைய தினத்தில் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிற இன்றைய பஞ்சாங்க குறிப்புகள் இதோ. 21/8/2024 குரோதி வருடம் ஆவணி மாதம் 5ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 6:23 வரை சதயம், பின்பு பூரட்டாதி. இன்றைய திதி இரவு 8:39 வரை த்விதியை, பின்பு திருதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை 6:23 வரை பூசம், பின்பு ஆயில்யம். கடகராசி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைக்கி புதன்கிழமை, ரொம்ப விசேஷமான நாள் கூட. புதனுக்கு எப்போவுமே ஒரு பெரிய சிறப்புகள் உண்டு. புதன்கிழமை நம்ம நிறைய சில காரியங்கள்லாம் எடுத்து பண்ணோம்னா அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. பிரயோஜனம் இல்லாமல் இருக்காது. புதன் ஏதோ ஒரு சின்ன ஒரு பொருளுக்காவது பிரயோஜனமாகும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி புதன்கிழமை எடுத்த காரியங்கள் லாபத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இச்சாக்கிரியா ஞானஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய மூகாம்பி அம்பாளை பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு எல்லா காரியங்களும் வெற்றி அளிக்கும். அதை பற்றி நம்ம ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக மூகாம்பி அம்பாளோட வழிபாட்டு முறைகளை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் பலாபலங்களாக பார்க்க போகிறோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான விசேஷ பலாபலன்கள் இதோ. மேஷ ராசி அன்பர்களே, மாற்றங்களுக்குண்டான ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, இதுதான் கரெக்டு அப்படின்னு ஒரு சமயோஜித யோசனை கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் டக்குன்னு சில விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க. நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கண்டிப்பாக பெருகும். மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மிகப்பெரிய நிறுவனம், குரூப் ஆஃப் பிஸ்னஸ், குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், குரூப் ஆஃப் காலேஜஸ், குரூப் ஆஃப் சில கம்பெனிஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அனுகூல்யம் உண்டு. சிறு சிறு விஷயங்களில் கோபித்து கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. மறதி அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். மறதியில் இருக்கும்போது ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை கொண்டு போகக்கூடாது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகும்பொழுது நான் நிறைய நகை போட்டு போனேன், காணாமல் போயிடுது, நிறையா இதை எடுத்துகிட்டு போயிடுது அப்படி சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. நம்ம கொண்டு போகக்கூடாது. அதை ரொம்ப அழகாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டோம்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் கண்டிப்பாக இன்றைய தினத்தில் பேசுவீங்க. அது தாயாருடைய ஆரோக்கியத்தை பற்றி பேசுவீங்க. அம்மா உங்ககிட்ட பேசுவாங்க. சில விஷயங்கள் இடம் சம்பந்தமான விவகாரங்களை பற்றி பேசுவாங்க. தொழிலுக்குண்டான முதலீடு, பணத்தை சேர்த்து வைக்கிறது, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க பணத்தோடைய விஷயத்தை பற்றி நிறைய யோசிக்கிறது. இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இதில் பண்ணலான்னு பல்வேறு விதமான சிந்தனைகள் இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். அதை பற்றிய
சில நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணிக்கிறா, அதை பற்றி படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் உண்டு. யாராவது ரொம்ப உங்களை ப்ரைஸ் பண்ணி பேசுனா ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் பேசுகிறாளாட்டிருக்கு அப்படிங்கிறத மனசில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் செயலாற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி காலையில் வரைக்கும் பார்த்துட்டேன்னா உடல் ஆரோக்கிய விஷயத்தில் அப்படியே யோசிச்சுட்டு இருப்பேன். இன்னும் முடியலல்ல, முந்தியெல்லாம் இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு காரியம் ஒன்று, இப்போ அப்படி இல்லை, என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு சில உடல் ஆரோக்கியத்தை பற்றி மாற்றத்துக்குண்டான அற்புதமான நாளாக தென்படும். வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவாளுக்கு அருமையான வேலை வாய்ப்புகள்லாம் கூடி வரக்கூடிய தேடி வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு. மிதுன ராசி நண்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக மாறும். சில சமயோஜித யோசனை உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாரும் எல்லாம் சொல்லிட்டு இருந்தால் நீங்கள் ஒரு டக்குன்னு ஒரு யோசனையை பண்ண இதுதான் கரெக்டு அப்படிங்கிறது. சில காரியத்தை நம்ம எடுத்து அழகாக நாசூக்காக பேசினோம்னா அதுக்கெல்லாம் பண வருமானங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். தங்கம் வெள்ளி சம்மந்தமான நகைக்கடை வச்சுருக்குறவா, டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், கம்ப்யூட்டர் சம்மந்தமான சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் இருந்துட்டுருக்கிறவங்க, அதே மாதிரி இந்த அதாவது மார்பிள்ஸ் கடை, ஃப்ளோர் சம்மந்தமான சில துறைகளில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு புதிய வேலை வாய்ப்பு ஒன்று கிடச்சிருக்கு, அதில் போகலாமா வேண்டாமா, சம்பளம் அதிகமாக இருந்து இதை விட ரெகக்னேஷன் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் மாறலாம். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் மிதுனராசி நண்பர்களுக்கு. கடகராசி நேயர்களே, சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளானது. இன்றைக்கி பைசாவுக்கு பிரயோஜனமாகும்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருந்துட்டுருக்கும். பண விவகாரம், வீடு சம்மந்தமான விவகாரம், அதே சமயத்தில் சொத்து சம்மந்தமான விவகாரம், சேமிப்பு சம்மந்தமான விவகாரம், அக்கௌண்ட் சம்மந்தமான விஷயங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகள், இதை பற்றி மற்றவாழ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு சரியாயிடும். சரியான உடனே அவங்களுக்கு அதை பற்றியே சிந்தனைகள் மனசில் இருந்துட்டுருக்கும். இல்லை நாளைக்கு எதேனும் பேசுகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, டாக்டராக இருந்துருக்கோம், சர்ஜனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, நர்சிங் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, நீட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க, பேங்க்குக்காக வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இதுங்க அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாளாக கடகராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சேமிப்புகள் கூடும், பணவரவுகள் தேடி வரும். ஃபினான்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. சில பிரச்சனைகளை பார்த்து தீர்க்கணும். டக்குன்னு எதிர்த்துக்கப்படாது. பதுங்கி இருந்து அந்த காரியத்தை செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். கடகராசி நேயர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் மனசில் தோணும். இப்படி பண்ணலாமா, அப்படி இதுதான் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி பல்வேறு விதமான சமயோஜித யோசனை உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரக்கூடியதாக இருக்கும். மனதில் ஒரு காரியம் தோண்டி எடுத்து அந்த தோண்டின விஷயத்தை வெளியில் சொல்லாமா வேண்டாமான்னு 100 தடவை யோசிப்பேன். நம்பிக்கையான நபர்களை வைத்து கொண்டு செயல்படுத்தும் போது நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். இன்றைக்கி எல்லாரும் நம்மளை பாராட்டுறா, அப்போ இவாளெல்லாம் உண்மையாக இருக்கா அப்படி நினச்சிடவே கூடாது. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து இருக்கும்போது அத்தனை பேரும் பாராட்ட செய்வா. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து இல்லாத போது பக்கத்தில் ஒருத்தர் வரமாட்டான். ஸோ இது இந்த பதவிக்கு உண்டான மரியாதை, இது இந்த பணத்துக்கு உண்டான மரியாதை. இது எப்பவுமே சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் சொல்லுவோம், உனக்கென்று ஒன்றுமில்லை, நீ சேமித்து வைத்ததும் நீ வைத்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்திற்காக 4 புறமும் ஆட்கள் நிற்பார்கள் அப்படின்னு சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் சொல்லுவாங்க. அதே தான் எப்போவுமே நம்ம மனசில் நினச்சிக்கணும். வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது போன்ற விஷயங்கள் கைகூடி வரும். குடும்பத்துக்காக ஏதேனும் பொருட்கள் வாங்கக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துருக்கும். வீட்டில் ஏதேனும் விசேஷம் இருந்தால் அதற்குண்டான சில யாருக்கெல்லாம் இந்த பத்திரிக்கை கொடுக்கணும், யாரெல்லாம் கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு யோசனைகள்லாம் மனசில் வரும். இன்றைய தினத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு. கன்னிராசி அன்பர்களே, நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம். ஒரு சிறு விஷயங்கள் கூட தப்பு பண்ணக்கூடாது. நம்ம ஏற்கனவே லைஃப்பில் நிறையா போட்டுட்டோம். இருக்கக்கூடிய காசை காப்பாற்றணும், பணத்தை பலப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும். நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம், மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி, டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சி சம்மந்தமாக எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வாட்ச் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிருக்கோம், கேஜெட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மொபைல் அக்சசரிஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு, ஹோல்சேல் ரீட்டெயில் சம்மந்தமாக பண்ணிட்டு, ப்ரொடக்ஷன் யூனிட்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க, கேஸ்டிங், அதே சமயத்தில் மிகப்பெரிய கம்பெனி ஃபேக்ட்ரி எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க, ட்ரில்லிங் மிஷின்லாம் வச்சுருக்க, ஃபேப்ரிகேஷன்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். கன்னிராசி அன்பர்களுக்கு பெரும் முயற்சிக்கு அப்புறம், ஒரு தடங்களுக்கு அப்புறம் அந்த காரிய வெற்றி ஆகும்போது சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு பெருசாக தரும். இன்றைக்கி விரயங்கள் இருக்கும், ஆனால் பின்னாட்களில் லாபமாக சம்பாதிச்சிருவேல். உங்கள் பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். காலையில் 11:32 அப்புறம் சில நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். பிரயாணம், தூர பிரயாணம், பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் அனுகூல்யம் உண்டு.
துளாராசி நேயர்களே, எப்பவுமே ஒரு தடங்களுக்கு நல்லது தான் பெரியவங்க சொல்லுவாங்க. அது விரயமானாலும் சரி, ஒரு விஷயம் நடக்கலைனாலும் சரி, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கடவுள் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். இதை நம்மளுடைய லைஃப் சைக்கிளில் பல நேரங்களில் அப்போல்லாம் ஒத்துக்கொண்டோம். இப்போல்லாம் அப்படி கிடையாது. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ஏன் தப்பு பண்ணிட்டேன், ஸ்ட்ரெஸ் ஆகிற ஒரு மைண்டு. ஆஹா தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் அடுத்த தடவை பண்ணக்கூடாது, இதை ஒரு மைண்டு. அடுத்த தடவை இதை விட 100 மடங்கு ஜெயிக்கணும், இது ஒரு மைண்டு. இப்படி 3 விதமான எண்ணங்கள், 3 விதமான மனிதர்கள் இருக்காங்க. இதில் நீங்கள் யாருங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. பிரச்சனை வந்தால் அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது, அதுலேருந்து எப்படி ஜெயிக்கிறது. இல்லை பிரச்சனையே நினச்சிட்டு அதையே நினச்சி வருத்தப்பட்டு இருக்கிறது. இல்லை, பிரச்சனைங்கிறது நமக்கு ஒரு பெரிய அனுபவம். இந்த அனுபவத்தை தாண்டி நான் ஜெயிக்கணும். இந்த மாதிரி 3வது விஷயத்தில் நீங்கள் மனசை வச்சுட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பணத்தில் ஏமாறப்படாது, குணத்தில் ஏமாறப்படாது, பிறர் சொல்கிறத அப்படியே கேட்டிருக்கப்படாது. இன்றைய தினத்தில் 1க்கு 100 முறை யோசித்து செயல்படணும். வாகனத்தில் வேகமாக போகக்கூடாது. எல்லா விஷயங்களும் பிறருக்காக செய்யப்படாது. இதில் நமக்கு என்ன லாபங்கிறத யோசித்து செயல்படுத்துறது நல்லது. ஃபோனில் கவனமாக பேச வேண்டும். விரயங்கள் உண்டு. யாராவது மருத்துவமனையிலேருந்து உதவிகள் கேட்டால் தாராளமாக நீங்கள் பண்ணணும். குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கு உதவிகள் பண்ணி கெட்ட பேர் வந்துடுத்து எனக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அதில் என்ன நல்லது கெட்டது ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்துட்டு செயல்படுத்துறது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, பொதுவாகவே இன்றைய தினத்தில் லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல காரியங்கள் உண்டு. இன்றைக்கி நாள் உங்களுக்கு ரொம்ப நிறையா இருக்குங்காட்டி பலன்கள் பெருசாக சொல்ல வேண்டியது கிடையாது. ஏன்னா எடுத்த காரியங்கள் வெற்றியோ, மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பா, நண்பர்கள் உதவிகரமாக இருப்பா, அவளுக்கு தெரிஞ்சவா இவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு இந்த தெரிஞ்சவர்கள் மூலமாக லாபங்களும் உண்டு. அவர்களுக்கும் உங்களுக்கும் சேர்ந்தாப்புல பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியம் கைகூடும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். பிஸ்னஸ் சம்மந்தமான டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுகூலியமாக இருக்கும். மீட்டிங்ஸ் எல்லாம் அனுகூலியமாக இருக்கும். பெரிய நபர்கள் கூட சேர்ந்துருக்கும் போது நம்ம லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படக்கூடிய தினமாக இருக்கும். அப்பப்போ காம்ப்ளெக்ஸ் நம்ம ஏன் எப்படி இருக்கோம்னு நினச்சிடப்படாது. நம்ம ஜெயிக்கணும், இந்த மாதிரி வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்தால் விருச்சிகராசி என்பவர்களுக்கு பிரமாதமான சூழ்நிலைகள் வரும். கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் துணி பொட்டிக் சம்மந்தமாக பண்ணி ஹேர் டிசைனராக பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி மிகப்பெரிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, சட்டத்துறையை கையாண்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் விருச்சிக ராசி நேயர்களே. தனுசு ராசி நண்பர்களே, எவ்வளோ மன கஷ்டங்கள் இருந்தால் அந்த மன கஷ்டங்களை வெளியில் காமிச்சிக்கப்படாதுன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே போட்டு அடுக்கும்போது அது பெரிய பாரமாகவும் இருக்கும், கண்ணில் தண்ணியாகவும் வரும். பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சமாளிக்கிறோம். ஆனாலும் முந்தி இருந்த பெரிய வலி இப்போ இல்லை, இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய வழிகள் அது பெருசாக இருக்குது. எப்போவுமே இறைவன்கிட்ட எடுத்து பேசணும். அதாவது ஒரு அம்மா என்கிட்ட சொல்லும்போது சொல்லாது, முருகா, நான் எப்போவுமே முருகப்பெருமான்கிட்ட உட்காந்து பேசுவேன், மனசில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொட்டுவேன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இறைவன்கிட்ட உட்காந்து பேசும்பொழுது மனசில் இருக்கிறதெல்லாம் போகும். இல்லை நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு வெல் விஷஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட எடுத்து சொல்கிறதுல தப்பு கிடையாது, இருக்கிறத எடுத்து சொல்கிறதுல தப்பு கிடையாது. மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் நண்பர்கள் அதுதான் இருப்பாங்கன்னுவாங்க. சகோதர சகோதரி தாயாட்ட சொல்லும்போது அவங்க எடுத்து அதுக்கு ஒரு பதில் சொல்லும்போது ஒரு திருப்தியாகும், மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகும். அது மாதிரி இன்றைய தினத்தில் நிறையா விஷயங்கள், அதேமாதிரி திடீர் பணவரவுகள் உண்டு. யார்ட்டையும் ஒரு புது முயற்சின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை கொண்டு போய் அவட்ட கேட்டு நின்றுட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஒரு 2-3 நாள் கழிச்சு நீங்கள் இதேனும் ஒரு செயல்பாடு ஆரம்பிச்சதுன்னா நல்ல பலன்கள் கூடி வரும். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள், ஐயப்ப சுவாமியை வழிபாடு பண்ணுங்கள், பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள், மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும். மகர ராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் யோசித்த காரியங்கள் அனுகூல்யமாக இருந்துட்டு இருக்கும். பணவரவுகள் தேடி வரக்கூடிய பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, நல்லவர்களை சந்திக்கிறது, மாற்றங்கள் அவர்களுக்காக உங்களுடைய பிரயாணம், டிக்கெட் மாற்றுறது, செலவு தான் ஐயோ ஆண்டவா அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பேன். ஆனால் தப்பு கிடையாது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி வி ஓன்ட் கெட். அந்த மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்காது. அனுபவமே மிகப்பெரிய பொக்கிஷமானது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்றைக்கி கண்ணாடி வாங்கிக்கிறது, கண்ணாடியை சரி பண்ணுறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, வாஸ்து ரீதியாக சரி பண்ணுறது, வீட்டுக்கு தேவையான மேஜை வாங்குறது, கட்டில் வாங்குறது, ஆர்டர் பண்ணது வீட்டில் டெலிவரி பண்ணுறது, அந்த டெலிவரிக்காரன் கூட 2 தடவை சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. எல்லாத்தையும் பார்த்து எல்லாரும் மனுஷன்தான் கஷ்டப்படுறாதான் அப்படின்னு நினச்சிட்டோம்னா யார்ட்டையும் சண்டை போட மாட்டோம். சரி ரைட், அவளும் தப்பு பண்ணுறா அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடணும். இந்த மாதிரி பேலன்ஸ்டான மைண்டு இன்னும் கொஞ்சம் நாட்களில் நமக்கு கிடச்சிடும். நம்ம மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் மிகப்பெரிய பேர், புகழ் ஏற்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. கவலை வேண்டாம். கும்பராசி நேயர்களே, நிறைய விஷயங்களில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் கடைசியில் இதுவே எனக்கு பழகி கொடுத்தாட்டிருக்குது. வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி. வெளியிலலாம் நல்லா மரியாதை இருக்குது, என்னப்பா இது அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பேன். அதுக்கப்புறம் கரெக்டு, அவள் இதில் கரெக்டாக தான் இருக்கா, நான் தான் சரியில்லை அப்படின்னு
பல தினம் சிந்திக்கக்கூடியது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள், பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, தூரப்பிரயாணம், மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். மேல் படிப்பு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். படிப்பு, பிஸ்னஸ், அதே சமயத்தில் வேலை, மூணையும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருக்கும். சில பேர் ஆன்மீக ட்ரிப் போயிட்டு ஸ்பிரிச்சுவல் டூரிசம், அதாவது காசி, கயா இந்த மாதிரி பெரிய பெரிய பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு போயிட்டுருப்பா. அங்கே கூட பார்த்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு இருப்பா. ரொம்ப அனுபவபூர்வமான அடாடாடாடாடாடா இந்த கோயிலில் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு மன திருப்தி கிடச்சி. இந்த மாதிரி ஆன்மீக அனுபவங்கள்லாம் இன்றைக்கி கிடைக்கும். கோயில் கட்டின்னு இருக்கிறவங்க, அதே மாதிரி தியான மண்டபம் கட்டிட்டு, லைப்ரரி கட்டின்னு இருக்கவங்க, ஸ்கூல் கட்டின்னு இருக்கவங்க, ஹாஸ்பிட்டல் கட்டின்னு இருக்கிறவங்களுக்கு, யாருக்கேனும் பொது சேவையான ஒரு விஷயம் எடுத்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்து பேசுவேன். அதன் மூலமாக சில முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் கும்பராசி நேயர்களுக்கு. மீனராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் காலையில் 11 மணி 32 நிமிஷம் வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக சில விஷயங்கள் இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே நான் நெகட்டிவ்னு சொல்ல, ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டக்குன்னு அவசரப்பட்டு ஃபோனில் பேசிடக்கூடாது, கோவப்பட்டு பேசிடக்கூடாது, ஒன்றுக்கு 100 மாதிரி யோசிக்கணும். யாராவது பேசும்போது நிதானமாக யோசித்து செயல்படுத்துறது நல்லது. ஒருத்தர் என்ன பேச வரான்னு புரிஞ்சுன்னு அதுக்கப்புறம் அதை டிஸ்கஸ் பண்ணுறது நல்லது. அவசரப்பட்டு அவளே இதை யோசிக்கிறாளோ இது யோசிக்கிறாளோன்னு சொல்லிடக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்களில் இது நல்லது கெட்டது பார்த்து அறிந்து புரிந்து அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில முடிவுகள் எடுக்கும்போது 1க்கு 100 முறை யோசித்து செயல்பட்டால் கண்டிப்பாக மீனராசி என்பவர்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றி. 12 ராசிகளுக்கு உண்டான பிரத்யேக பலாபலங்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்னைக்கு இச்சா கிரியா ஞானா ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய மூகாம்பிகம்பாளுடைய வழிபாட்டு முறைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது மேலே ஒரு ஆசை வரும். அப்போ இச்சை, அது கிரியை, அதுக்காக செயல்படுறோம். அது ஞான ஸ்வரூபிணியாக அதில் நல்லது கெட்டது இதனுடைய சிறப்புகள் பற்றி அம்பாள் தான் அதை பற்றி நமக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுக்குறா. இப்படி இந்த மூகாம்பி அம்பாளோட வழிபாடு பற்றி இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது லலிதா சகஸ்ரநாமன்னு சொல்லுவாள். அம்பாளுடைய 1000 நாமங்களை கொண்ட இந்த அற்புதமான சக்தி கொண்ட இந்த நாமத்தை நம்ம தினந்தோறும் பாராயணம் பண்ணுறது நல்லது, அல்லது கேட்குறது ரொம்ப நல்லது. அதை மூகாம்பி அம்பாளுக்கு டெய்லி மறிக்கொழுந்துன்னு சொல்லக்கூடிய அந்த புஷ்பத்தை வச்சுட்டு அர்ச்சனை பண்ணோம். அப்படி இல்லைன்னா மல்லிப்பூ இல்லைன்னா தாமரை வச்சு அர்ச்சனை பண்ணிக்கிறது. அப்படி அர்ச்சனை பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நேவேத்தியமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதேனும் 4 பொருள் நேவேத்தியம் பண்ணுறது. சில பேர் பார்த்திங்கன்னா கரும்பு சக்கரை பண்ணுவாங்க, சில பேர் அவிலில் போட்டு பண்ணுவாங்க. ஏதோ ஒன்று நம்ம ஒரு 16 நாள் ஸ்ரத்தையாக பக்தியாக இந்த பூஜை பண்ணோம். டெய்லி சுவாமிக்கு கரும்பு சாறு நேவேத்தியம் பண்ணி பாருங்கள். கடைசியில் முடிஞ்சதுக்கப்புறம் தீபாரணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆராத்தி எடுத்து நமஸ்காரம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதல் சக்தியாக பிறக்கும். உதாரணமாக என்னுடைய ஆத்துக்காருக்கு வேலை நன்னா இருக்கணும், என்னோடய மனைவிக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கணும், இப்படி என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேற்றும். அதில் என்னென்ன முடிவு தெரியும். இந்த மாதிரி முடிவே தெரியாத முற்றின்னு இருக்கக்கூடிய ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயங்கள்லாம் மாறி நல்லது கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி இந்த வழிபாட்டு முறைகள் இருக்குது. 16 days யூ ஸ்டார்ட் வித் த ஃப்ரைடே. வெள்ளிக்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சிருங்க. இந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து இது எப்போ சார், காலையிலையா சாயந்தரம் பண்ணுமா? காலை வேலைகளில் பண்ணுறோம். இப்படி காலை வேலைகளில் பண்ணி மூகாம்பி அம்பாளோட வழிபாடு ஒரு 16 weeks ஆர் 16 days நீங்கள் உங்களுடைய சௌகரியம் போல் ஒரு வாரம் விடாத ஸ்ரத்தையாக பண்ணி பாருங்கள். மிகப்பெரிய பலன்கள், மனசில் தெளிவு உண்டாகும். ஒரு காரியத்தில் சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர்.